2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம். டெல்லியில் வரும் 22ஆம் தேதி வரை நடக்கும் இந்திய வாகனத்துறை கண்காட்சியை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது: அடுத்த சில தினங்களுக்கு இந்த கண்காட்சியை காண ஏராளமானோர் வருவர். புதிய வாகனங்களையும் இங்கே அறிமுகப்படுத்துவர். இந்தியாவில் போக்குவரத்துக்கு உள்ள எதிர்காலம் பற்றி இந்த கண்காட்சி எடுத்து காட்டுகிறது. இந்தியாவின் ஆட்டோமொபைல் தொழில் எதிர்காலத்துக்கு தயாராக உள்ளது. ரத்தன் டாடா மற்றும் ஒசாமு சுசுகி வாகனத்துறையில் கோலோச்சிய செல்வாக்கு மிக்க நபர்களாக இருந்தனர். இந்திய நடுத்தர குடும்பங்களின் கனவுகளை நனவாக்கவும் இந்திய ஆட்டோமொபைல் துறையின் வளர்ச்சிக்கும் இந்த 2 பேரும் பெரும் பங்களிப்பு செய்திருக்கின்றனர். அவர்களின் பாரம்பரியம் நாட்டின் முழு போக்குவரத்து துறையையும் தொடர்ந்து ஊக்குவிக்கும். இன்றைய பாரதம் ஆர்வம் மற்றும் இளைஞர்களின் ஆற்றல்களால் நிறைந்து காணப்படுகிறது. அது இந்தியாவின் ஆட்டோமொபைல் துறையில் தெளிவாக தெரிகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நாட்டின் ஆட்டோமொபைல் துறை ஆண்டுக்கு 12% வளர்ச்சி பெற்று வருகிறது. இந்தியாவில் தயாரித்து உலகுக்கு அளிப்போம் என்ற கோஷத்தை பின்பற்றி ஏற்றுமதிகளும் அதிகரிக்கின்றன. ஆண்டுதோறும் இந்தியாவில் 25 லட்சம் வாகனங்கள் விற்பனையாகின்றன. ஆட்டோமொபைல் துறையின் தேவை எப்படி சீராக அதிகரித்து வருகிறது என்பதை இது எடுத்துச் சொல்கிறது. இதனால்தான் இந்த துறையில் இந்தியா உயர்ந்த நம்பிக்கைகளுடன் பார்க்கப்படுகிறது. பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும், சூழலையும் கெடுக்கக்கூடாது. இந்த 2ஐயும் ஆதரிக்கக்கூடிய ஒரு வாகன முறை அமைப்பில் இந்தியா வேலை செய்து வருகிறது. எரிபொருள் இறக்குமதி செலவை குறைக்கும் அமைப்பாக அது இருக்கும். அதனால்தான் பசுமை தொழில்நுட்பம், மின்சார வாகனங்கள், ஹைட்ரஜன் எரிபொருள் வளர்ச்சியில் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. ஆட்டோமொபைல் துறையில் மேக் இன் இந்தியா முயற்சி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறது. மேக் இன் இந்தியா முயற்சி அரசின் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தால் ஊக்கம் பெற்றிருக்கிறது. இந்த திட்டம் 2,25,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வாகன விற்பனைக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது. அத்துடன் ஆட்டோமொபைல் துறையில் 1.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை நேரடியாக உருவாக்கி இருக்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார். भारत के ऑटो सेक्टर के इतने बड़े आयोजन में मैं आज रतन टाटा जी और ओसामू सुजुकी जी को भी याद करूंगा. भारत के ऑटो सेक्टर की ग्रोथ में मिडिल क्लास के सपने को पूरा करने में इन दोनों महानुभावों का बहुत बड़ा योगदान रहा है. मुझे भरोसा है कि रतन टाटा जी और ओसामा सुजुकी जी की लेगेसी भारत के पूरे मोबिलिटी सेक्टर को इंस्पायर करती रहेगी. साथियों, आज का भारत एस्पिरेशन से भरा हुआ है, युवा ऊर्जा से भरा हुआ है. यही एस्पिरेशंस हमें भारत की ऑटोमोटिव इंडस्ट्री में दिखाई देती हैं. बीते साल में भारत की ऑटो इंडस्ट्री करीब 12% की ग्रोथ से आगे बढ़ी है. मेक इन इंडिया, मेक फॉर द वर्ल्ड के मंत्र पर चलते हुए अब एक्सपोर्ट भी बढ़ रहा है.